ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மினிமி குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து அதுக்கப்புறமா நம்ம அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை சேர்த்து அது பொரிஞ்சதுக்கப்புறமா நான் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் இதில் நம்ம 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிற ஸ்டெப் என்னென்னா, இதில் நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணுறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து கிரேவிக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா நான் 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலரி விட்டுட்டு நான் இதை வந்து மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். மூடி போட்டு வேக வைக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக மசிஞ்சு வந்துடும். ஸோ ஆனால் மூடி போட்டு வேக வைக்கிற எந்த ஒரு பொருளையுமே நம்ம அடிக்கடி திறந்து கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அது நல்லா மசிஞ்சு வந்திருக்குன்ட்டு. அதுக்கப்புறமா இதில் நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் பெப்பர் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மிளகாய் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ண கிளிப்பு வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் லைட்டாக தண்ணி ஊற்றி அந்த வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நான் மஞ்சத்தூள் போட்டு அலசி வச்சுருக்க சிக்கனையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இதை கலரி விட்டுட்டு சிக்கனுக்கும் கிரேவிக்கும் தேவையான அளவு தண்ணி நான் இதில் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 2.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருப்பேன். இதையும் நான் வந்து மூடி போட்டு தான் வேக வைக்க போகிறேன். அடிக்கடி திறந்து கலரி விட்டுட்டே இருங்க. நான் திறந்து பார்க்கும்போது இந்த ஒரு பதத்தில் தான் இருந்தது. திரும்ப நான் மூடி போட்டு மறுபடியும் நல்லா கலரி வேக விட்டேன். பாருங்கள், இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர பக்குவம் வந்து ரொம்ப கரெக்டான பக்குவம். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ரசம், இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மினிமி குக்கிங்.